படைச்சிருக்கிறார். உங்க மனசு என்ன நினைக்குதோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ட்டார். அந்த சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு எனக்கும். அல்லேலூயா. நீ என்ன விரும்புகிறபடி ஆக கடவுது. அப்படிதான் உன்னுடைய படைப்பு. நீ நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டார். கொடுக்கப்படும்னா உலகத்தில் போனீங்கன்னா என்னது கஷ்டப்படணும். அவரு கொடுத்தாருன்னா ஈஸியா இருக்குங்கிற. அல்லேலூயா. அவர் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஈஸியா இருக்கும். கவலையே இல்லாமல் இருக்கும். வருத்தமே இல்லாமல் தப்பாமல் கனி கொடுப்பான். அது மழை இருந்தாலும் இல்லாட்டியும் வெயில் அடித்தாலும் அடிக்காட்டியும் ஆமே அந்தந்த சீசனில் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற கனியை கொடுப்ப அப்படிங்கிற. நம்மளாதாங்க நம்மளாதான் நம்ம வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளாதான் ஒரு முன்னேற்றமான பாதையில் நம்மளால போக முடியாத படிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தலைகளாக மாத்துறார். இப்படிலாம் இல்லை உன் வாழ்க்கை அப்படிங்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமே. அதான் சொல்றாரு பாருங்க. ஏன்னா தேவனுடைய படைப்புல பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்கள், உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்க. தெரிந்தெடுக்கப்பட்டவனாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். பூமியில் என்னென்ன வேணும் அதெல்லாம் நீயே டிசைட் பண்ணி நீயே வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் நம்மளை படைத்து வைத்திருக்கிறார். அப்போ நீ எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்பயுமே எப்படி நினைக்கணும், எப்படி பேசணும் அப்படின்னா, நான் ஒரு அற்புத சக்தி. இயேசு போயிட்டாருங்க. இப்போ எங்கே போயிட்டாரு? பிதாவுடைய வலது பாரிசத்தில் நின்று பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய எல்லா சக்தியிலும் உனக்கு கொடுத்துட்டு போயிட்டார். அது தெரியுமா தெரியாத? முதல்ல பிரச்சனை வந்தாலும் நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்கள, அடுத்த இயேசுவா உங்களை உட்கார வச்சிருக்கிறார். அப்பா மகன் சொத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாரு. டாக்குமெண்ட் தொலைஞ்சிருச்சு, பத்திரம் தொலைஞ்சிருச்சு, பேனா தொலைஞ்சிருச்சுன்ட்டு நம்ம அங்கே வருத்தப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இது இல்லையே அது இல்லையே, என்னத்தை உண்போ என்னத்தை குடிமோ அதை பத்தி ஏன் அதுக்கு அங்க போகுது ஒண்ணுது. அதை சொல்றாரு பாருங்க. அதுக்கு இன்னொரு காரியம் சொல்றார். நம்முடைய சரீரத்தை குறித்து ஒரு காரியம் சொல்றார். நம்முடைய சரீரம் எப்படியாப்பட்டது தெரியுமா? பாருங்க. ரோமர் 12:1-2 220 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 220 படிங்க. தேவன் உங்களை எப்படி நினைக்கிறார், இந்த சரீரம் எப்படிப்பட்டது அது சொல்றாரு பாருங்க. அப்ப சொல்ற பாருங்க, நீங்கள் உங்கள் சரீரங்களை. அப்ப நம்முடைய சரீரம் என்னது? தேவனுக்காக படைக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதான் சொல்றாரு, தேவனுக்காக பிரியமும், தேவனுக்கு பிரியமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. பிரியம். இந்த சரீரம் யாருது? இயேசுவோடு. அப்ப இந்த சரீரம் உலகத்துல வேற காரியத்துக்கு போவாது, வேற திங்கிங்குள்ள போவாது, வேற இமேஜினேஷன் பண்ணாது, வேற ரூட்ல போவாது. அப்படிதான் இருக்கணும்ட்டு. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான. பரிசுத்தம்னா நான் இதை பார்க்க கூடாது அதை பார்க்க கூடாது அப்படின்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. உலகத்துல நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்ம மனுஷன் தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை அவன் துஷ்பிரயோகம் பண்றான், அவன் எடுக்கணும்னு பார்க்கறான். ஆனா தேவன் என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் படைச்சு பார்க்க சொல்றாரு. அதுல நல்லதை பார்க்கறது உன்னுடைய இது, கெட்டதை பார்க்கறது உன்னுடைய இது, நன்மை தீமை உனக்கு முன்னாடியே வச்சுட்ட அப்படின்ற. நன்மை அதை நல்லதை பார்க்கறது, நல்ல ரூட்ல போறது, நல்ல மனுஷனோட பேசுறது, நல்ல வாழ்க்கை, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோட ஃப்ரெண்ட்ஷிப். இதுதான் ஜீவ பலிங்கிறார். தேவனுக்கு நன்றி உள்ளதனாய் தேவனுக்கு நன்றியுள்ள முழு இருதயத்தோடு முழு மனதோடு ஆராதனை செய்வாயாக. அப்ப
முழு இருதயம், முழு உள்ளம் அப்படின்னா முழுசா முழுசா. ஆமே. எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முழுசா கிடைக்கணும்ட்டு கட் பண்ணி கொடுக்க மாட்டார். 2 பசங்க இருக்கானுங்க, வாழைப்பழத்தை எடுத்து என்ன செய்யற, அப்பா வந்து புட்டு உனக்கு பாதி உனக்கு பாதி அப்படிலாம் கொடுக்குற தேவன் அல்ல, முழுசா கொடுக்குறேன். தேவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையே தன்னுடைய உயிரையே முழுசா உனக்கு கொடுத்தார். கடவுள் முழுசா உனக்கு கொடுத்திருக்கிற, முழுசா உனக்குள் இருக்கிற ஃபுல். அதனால தான் நிரம்பி வலிக்கிற, ஃபுல் ஃபுல் பண்ணி, குறையா இல்லை, அரைக்குறையா இல்லை. ஆமே. நம்ம அரைக்குறை கிடையாது, 10-11 கிடையாது, ஃபுல் பண்ணி நிரம்பி வலிக்கிற பாத்திரமா நம்மளை அப்படித்தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. கர்த்தர் அப்படிதான் வச்சு நம்மளை பார்க்கிறாரு. நான் அரைக்குறை, நான் எதுக்குமே லாக்கி இல்லை, அப்படி லாக்கி இல்லைன்னு சொன்னவன தான் வந்து பராக்கிரமசாலி அப்படின்னாரு. நீ லாக்கி இல்லைன்னா வசனம் சொல்லும், நீ பராக்கிரமசாலிங்க. நான் கடனோட இருக்கிறேன் அப்படின்னா நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாங்கிறோம் இங்க வசனம். நான் ஆண்டவரே இந்த பிரச்சனை இல்லை, அப்படியே ஒடிஞ்சிட்டனே நொறுங்கிட்டனே அப்படின்னு வச்சுக்க, இல்ல மேலாவாய் அப்படிங்க, கீழாவல் மேலாவாய், மேல போற ஆளு அப்படிம்ப. ஆமே. நீ பறக்கிறவ, கழுகுக்கு சமமான வாழ வயதை உனக்கு கொடுப்பங்கிறாரு. ஏன் ஆயுசு முடிஞ்சிட மாட்டிருக்கு இந்த நோயில, அப்படியே போயிட மாட்டிருக்கு, அப்படிம்ப வாழ்க்கை முடிஞ்சிட மாட்டிருக்கு. இல்லை அப்பதான் நான் ஆமே ஆரம்ப அற்பம் வந்தாலும் முடிவு சம்பூர்ணங்கிறார். உன் வாழ்க்கையில முடிவை பார்ப்பேன், எண்டை பார்ப்பேன், எண்டுல இருந்து தூக்குறவன் நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. தேவன் ரட்சிப்புன்னு உன்னை கொடுக்கலன்னு வச்சுக்க, இன்னைக்கு நம்மளாம் இங்கெல்லாம் இந்த வசனத்தை கேட்க முடியாது. பரலோகம்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது, நல்லது செஞ்சாதான் பரலோகம் போக முடியும் அப்படிங்கிறான். அதனால தான் கெடா வெட்டுறான், பொங்க வைக்கிறான், அதை பண்ணுறான், இதோ எல்லாமே பண்ணுறான். தான தர்மம் பண்ணால் கடவுள்கிட்ட போயிடலான்னு, எங்கேயும் போக முடியாது ஏசு இல்லாமல். அல்லேலூயா. அவரு நானே வழின்ட்டார், வேற வழியே இல்லை, வேற ரூட்டே இல்லைன்ட்டார். எங்கேயாவது வேற ரூட்ல போய் மாட்டிக்கணும்ட்டு நீ பாத்துறாத, உலகத்துக்குள்ள புண்ணா அது வேற ரூட்டு, ராங் ரூட்டுங்கிறாரு. இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது ராஜபாதங்கிறார், அதுல ஸ்பெஷலானவங்க மட்டும்தான் நடக்க முடியும்ட்டார். அதுக்குள்ள ஸ்பெஷலான ஆளுங்க மட்டும்தான் வர முடியும்ட்டாரு. ஸ்பெஷல் அப்படின்னா ஸ்பெஷல். அநேக அடைக்கல் குறிகளை பார்க்கணும். நீங்கள் விசேஷம், விசேஷம்னா ஸ்பெஷல்னு அர்த்தம். பிராண்டு சொல்றாங்களே, 10,000 ரூபாய் பட்டு புடவைக்கும் 500 ரூபாய் பட்டு புடவைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அப்படியே ஒரிஜினல் அப்படியே 10,000 ரூபாய் பட்டு புடவை மாதிரி இருக்கும். தண்ணியில போட்டு எடுத்தின்னு வச்சுக்க, இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியும். அதை நீ எத்தனை துவைச்சாலும் அப்படியே தான் இருக்கும். நீ அயன் பண்ண கூட தேவையில்லை. நீ 500 ரூபாய் பட்டு புடவையை துவைச்சின்னு வச்சுக்க, அவ்வளோதான், முடிஞ்சு, சோழி சுத்தம். அதில் தான் நிறைய பேர் பட்டு புடவைலாம் துவைக்காமல் பீரோக்குள்ளே வச்சுருப்பானுங்க, ரேட்டு தெரிஞ்சிருன்ட்டு. அப்படியா? இல்லை தானே? ஹல்லேலூயா. பிராண்டுக்கும் சாதாரணமான துணிக்கும் வித்தியாசம் இருக்குங்க. கர்த்தர் உன்னை பிராண்டா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கிற பிராண்டா படைச்சிருக்கிற, நீ பிராண்டா இருக்கிற, நம்பர் 1 இருக்கிற, விசேஷமானவனா இருக்கிற. ஹல்லேலூயா. பிரச்சனை எல்லாம் எனக்கெல்லாம் நேரத்தில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமாங்க, பயங்கரமான பிரச்சனை. அட வண்டியில் போய்கிட்டு இருந்தாங்க, ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துறதுக்கு என்ன செஞ்சேன், வண்டியை நிறுத்துறதுக்கு இப்படின்னு இறங்கின பாருங்க, இவ்வளோ பெரிய குழி இருந்தது எனக்கு தெரியல இது வரைக்கும். அந்த குழிக்குள்ளேயே கால் போயிடுச்சு, அப்படியே வண்டியை போட்டுக்கிட்டு வண்டி என் மேலே விழுந்துருச்சு. இப்போ இந்த முழங்காலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய புண்ணு, அப்படியே சதை பேத்துக்கிட்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வண்டி நல்லா உழுவும் போது காலை கொஞ்சம் எப்படி இருந்ததுன்னா கால் 2 உடஞ்சிருக்கும். அசால்ட்டாக தான் எழுந்திரிச்சேன். கால் உடஞ்சிருக்காதுன்னு நினச்சிட்டு எழுந்திரிச்சு, உடஞ்சிருக்காது, அவ்வளோதான். சரீரத்தில் பயங்கரமான பலவீனம் தான், பயங்கரமான பலவீனம் தான். என் மனைவிட்ட கொண்டு காலை காமிச்சா ரத்தம் ஒழுதுகிட்டு இருக்கு, அதெல்லாம் கவலையே படல. ஒரு பேண்ட் அப்படியே நனைஞ்சே போயிடுச்சு, அதெல்லாம் பற்றி கவலையே பட மாட்டேன் நான். ஏன்னா நிறைய விசேஷமானவன்ட்டாரு, நம்ம தான் ஹீரோ அப்படின்ட்டாரு. கீழே விழுந்தாலும் நம்ம தான் ஹீரோ. ஆமே. அப்படிதான் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார், படைச்சிருக்கிறார். அதனால எந்த காரியத்தில் விழுந்து கிடக்கிற அந்த காரியத்தில் அப்படியே முடிஞ்சிருவோம்னு நினைக்காத, எந்திரிப்போம், நிமிர்ந்து நிக்கிறோம். ஆமே. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிக்கிறோம். நீ எல்லாம் நிக்கிற ஆளு,
உன்னையெல்லாம் எவனும் உட்கார வைக்கவே முடியாதுங்கிறார் கர்த்தர். அவரை அவரை மாத்தினா உட்கார வைக்கலாம், உன்னை உன் வாழ்க்கையை தலைகளை மாற்ற முடியும். அப்ப பிரச்சனையை பார்த்து சொல்லு, அவரை தொட்டுட்டு என்ன தொடு அப்படின்னு சொல்லு. அல்லேலூயா, ஆமென். அதனால தான் சொல்றாரு, ஆமென். அப்படி இருக்க உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க முடியும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. யாருடைய இரக்கம்? தேவன் நம்ம மேல அந்த தயவை வச்சிருக்கிறாங்க, இரக்கம் வச்சிருக்கிறார். இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இறக்கங்க, தயவு. தயவுங்கிறது ஒரு கையெழுத்து வாங்க ஒரு இடத்துக்கு போற, 100வது ஆளா நிக்கிற, திடீர்னு என்ன செய்வாங்க, லைனை மாற்றி விட்டு ஒன்றை முன்னாடியே கொண்டுட்டு வந்துடுவார் ஆண்டவர். நீ 100வது ஆளாக இருந்தாலும் என்ன செய்ய, இல்லைங்க இது இந்த பாதி லைன் இந்த பக்கம் கொண்டு வந்துருப்பா, அந்த 100வது ஆள்லேருந்து முதல் லைனை கொண்டு வா, அந்த பின்னாடி நிற்கிற ஆள் இந்த பக்கம் 100 பேர், அந்த பக்கம் 100 பேர் நிறுத்தி வை அப்படின்றோம். இதுக்கு பேர் தான் இறக்கம், கிருபை. இப்படி ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றணுன்ட்டு ரெடி பண்ணி வச்சு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கார். பயங்கரமா இருக்குன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. இரக்கங்களை முன்னிட்டு இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையா, இதுவே நீங்கள் செய்யத்தக்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா, ஆமே, எப்படி செய்யணும்னு பாருங்க. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆமே, 2வது வசனம், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும். அப்ப தேவன் நல்லது தான் நினைக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, நன்மையும் பிரியப்படுறாரு, உன் மேல பிரியமா இருக்கிறாரு. அதுக்கு பேர் தான் இறக்கம். அதனால தான் ரட்சிப்பு. அதனால தான் என்னது, இந்த வார்த்தை உனக்கு நேரம் வந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டோம், இயேசுக்குள்ள வந்திருக்கவே மாட்டோம். அழைக்கப்பட்ட ஒரு அநேகர் உலகத்தில் எல்லாத்தையும் அழைச்சிருக்கிறாரு. இயேசு ஒரு கடவுள் மட்டும்தான் பார்க்குறான். ஆனா அந்த கடவுள் உயிரோடு இருக்கிறது நீ மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்க, பார்த்துக்கிட்டு இருக்க. அவர் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கார். அவர்னால நான் இசைக்கிறேன், அவர்னால அசைக்கிறேன், அவர்னால பிழைக்கிறேன். அந்த எண்ணத்துக்குள்ள வந்துட்டேன், அந்த நம்பிக்கைக்குள்ள வந்துட்டேன். அதனால தான் நீ விசேஷமானு பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் உலகத்தில் உபத்திரம் உண்டுங்கிறாரு. அங்க உபத்திரம் உண்டு, அதுல இருந்து உன்னை தூக்கிட்டு வர்றதுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறேன். அதனால தான் நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னோடு பேசுகிற தேவன், உன்னை வாழ வைக்கிற தேவன். சும்மா சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் அற்புதங்களை எப்படி ஈஸியாக பண்றாங்க. நம்ம ஆபிரகாம் மாதிரி விசுவாசிக்கிறாங்க, அவ்வளவுதான். இல்லாதவர்களை என்ன செய்யறாங்க, இருக்கலாம் பார்க்குறாங்க. அந்த ஒரு அம்மா வருது, கை கால் விளங்காம, என்னது விளங்காம வருது. இப்ப இயேசுவின் நாமத்தில் சுகமாகனு விரும்புறியாமா? விரும்புறேங்க, உனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. அப்படி அடிப்பாங்க. 1000 பேர் லட்சக்கணக்கான பேர் அந்த மீட்டிங்ல இருப்பாங்க, அப்படியே ஒபே பண்ணுவாங்க. இதுக்கு வந்துங்க பல மணி நேரங்கள் ஜெபம் இதெல்லாம் தேவையில்லை, விசுவாசம் தான் தேவை. அற்புதத்துக்கு விசுவாசத்தினாலதான் உங்களுக்கு பரலோகம்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு, ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. நீ விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிருக்கியா? முன்னாடி என்னத்த தெரியும் நம்மளுக்கு? என்னத்த தெரியும்? ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்ப ஃபாஸ்டிங்னா என்னன்னு தெரியாது, அப்ப வந்து ஜெபம்னா என்னன்னு தெரியாது, முழங்கால்னா என்னன்னு தெரியாது. இயேசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. அப்ப இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்ட்டு பிரயாசப்படுங்கிறார். இவ்வளவு நான் கொடுத்திருக்கிறேன், ஆமே, இன்னும் பயங்கரமான காரியங்கள், இன்னும் பயங்கரமான காரியங்கள். ஆமா, அதான் சொல்றாரு, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். அப்ப தேவன் முழுசா உன்னை ஆசீர்வதிக்கணும்ட்டு விரும்பிட்டார். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய டைம் டேபிள். அல்லேலூயா. ஆமே, பூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க. அப்ப பூரணமான சித்தம். தேவன் நம்மளை எதற்காக ரட்சிப்புள் நடத்தினார், நம்மளுக்கு எதுக்காக பரலோகம்னு ஒன்று வச்சிருக்கிறார், இந்த பூமியில எதற்காக நம்ம கையில ஊழியத்தை கொடுத்தார். அதனால தான் ஊழியெல்லாம் செய்யும் பொழுது அப்படி சிங்க மாதிரி செய்யணும். அதான் சொல்றேன்ல, ஊழியம் சிங்க மாதிரி நடக்கணும், சிங்க மாதிரி செய்யணும்னா மற்ற ஊழியங்கள்ல எதெல்லாம் மைனஸ் பாயிண்டா இருக்கோ அதெல்லாம் நீ பிளஸ்ஸா மாத்தணும். சரியா?
அதெல்லாம் பாரு, மற்ற ஊழியங்கள்லாம் எப்படி நடக்குதுன்ட்டு சில காரியங்கள்லாம் நீங்க பாக்குறீங்களே யூடியூப்ல இதுல எல்லாம். ஆமே, இப்ப அந்த காரியத்துக்கு எப்பயுமே நம்ம என்ன செய்யணும்? தேவன் அவர் என்ன உலகத்தையே படைச்ச கடவுள். அப்ப இந்த கடவுள் நம்ம கையில ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம தான் கிங்கா இருக்கணும் அந்த ஊழியத்துக்கு. அப்ப எதெல்லாம் தேவன் வெறுக்கிறாரோ அதெல்லாம் தூக்கிடு. இப்ப தேவையில்லாத பேச்சு அதை தூக்கி எறியணும் ஊழியத்துல. தேவையில்லாத ஆளு கூட நீ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆமே உன் டைம் திருடப்படும், அவ்வளவுதான், முடிஞ்சு அங்கே முடிச்சு விட்டுரும். அதுக்கப்புறம் ஜெபங்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம், அல்லேலூயா, நாளாண்டைக்கு பார்த்துக்கலாம். சேர்க்க சரியா இருக்கணுங்க. இயேசுகிட்ட வந்துட்டீங்கன்னா உன் சேர்க்க கரெக்டா இயேசுவோட மட்டும்தான் இருக்கணும். சேர்க்க உலகத்தோட மனுஷனோட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காலி பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம். சுத்திக்கிட்டு இருக்கானா, அல்லேலூயா. அதனாலதான் சரி ஆமே நம்ம மன புதிதாகணும், புதுசு ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்ப ஒவ்வொரு நாளும் தேவன் புதுசு புதுசா உனக்கு செய்யணும்னு நினைக்கிறார். பயங்கரமான காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறார். ஆமே, அவர் இமேஜினேஷன் பண்றாருங்க. அதான் இங்க சொல்றாரு, ஆமே நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இதன்படி நீ வாழாத அப்படின்ட்டார். இது வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டார். எப்படி வேஷம் போடுது? உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வருவானுங்க, போவானுங்க, அதை பண்ணுவானுங்க, எதை பண்ணுவானுங்க. பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவானுங்க? செருப்பு கூட மதிக்க மாட்டானுங்க. பணம் இருந்துச்சுன்னா என்ன செய்வான்? உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா திடீர்னு உன் லாட்டு சீட்டில் ஒரு 10 கோடி அடிச்சிருச்சு, என்ன செய்வானுங்க? அவ்வளவுதான், உன் பேரே தெரியாதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்துருப்பான். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு ஏங்க இதுக்கு பேர் தான் இரக்கம், தயவு, கிருபை. 100வது வரிசையில் நின்று இருந்தாலும் லாஸ்டா நின்று இருந்தாலும் ஃபர்ஸ்டா கொண்டுட்டு வர தேவன் இருக்கிறார். ஏங்க அப்படியே இந்த பூமியை அப்படியே படைச்சு எப்படி தெரியுமா வச்சிருக்கோம்? காத்த படைச்சு அப்படி வச்சிருக்கிறாரு. அதோடைய அளவு மாறக்கூடாது, கம்மியாக கூடாது, குறையக்கூடாது, ஏறக்கூடாது. ஏறிச்சுன்னா ஃபயர் ஆயிரும், வெடிச்சிடும், குறைஞ்சாலும் வெடிச்சிடும். அப்படியே வச்சிருக்கிறார் பாரு. அல்லேலூயா. ஹார்ட் அட்டாக்லாம் எப்படி வருது? அதுதான், இங்கே காத்து போகல, குறைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு. இன்னைக்கு அந்த காத்தை கொண்டு வந்து உன் மூக்குல விட்டு உள்ளார வச்சு அந்த நுரையீரல போயிட்டு சுவாசிக்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பேர் தான் இறக்கம். இந்த அன்புல அப்படி நினைச்சு பாருங்க, ஒவ்வொன்றையும் நினைச்சு பாருங்க. நீ உட்காரும் போது அந்த தரையை நினைச்சு பாரு, உட்கார சேரை நினைச்சு பாரு, உட்கார பாயை நினைச்சு பாரு, உட்காந்தோடனே உனக்கு தட்டுல சோறு வருது அதை நினைச்சு பாரு. நீ எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இன்னைக்கு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. இயேசு எப்படி நம்மளை வச்சிருக்கிற, அதனாலதான் விசேஷமானு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ரோட்ல ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு அந்த மாதிரி விசேஷமான காரியங்கள் நடக்குமாங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியுமா அவனால? பிச்சைக்காரனா வெளியில உட்கார வச்சிருவானுங்க. உன்னை அப்படியே கத்தர் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு ஹை லெவல்ல அப்படியே வார்த்தை ஹைஜீனிக்கா கொடுக்குறாரு. உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. ஒரு ஹோட்டலுக்கு நீ போற, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறீங்கன்னா என்ன செய்வான்? அப்படி பேரர் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன சர்வ் பண்ணு, என்ன வேணும், அடுத்த ஆர்டர் என்ன எடுக்கணும்ட்டு என்ன செய்வான்? அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அவன் மாசம் ஓனரு கொஞ்சம் அவன் பேரர் எனக்கு சரியா கவனிக்கல, அவன் சர்வர் சரியா கவனிக்கலன்னா அவன் வேலையை காலி பண்ணி விட்டுருவான். அப்ப கவனிச்சுங்க. அப்ப தேவதூதர்கள் உங்களுக்காக என்னது இறங்குகிறது ஏறுகிறதும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்யற ஆமே சர்வெண்ட் மாதிரி உங்களுக்காக ஆமே தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வேலைக்காரனை தேவதூதர்கள் உனக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து டெய்லியும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமே உனக்காக கட்டளையிட்டு இருக்கிறார். அவங்கள வேலை செய்யணும் கட்டளை. உனக்கு வேலைக்காரனா என்னது? பரலோகத்தில் தேவதூதர்களை இறக்கி விட்டுறாரு. உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை காத்துக்கிட்டு இருக்காருங்க. என்ன கடவுள் தெரியுமா நம்ம ஆண்டவர்? அப்படி இல்லை, இந்த மாதிரி சத்தியத்தெல்லாம் கேட்க தான் நீ வளருவ. எப்படி தண்ணி எந்த இடத்துல அதிகமா பாய்ச்சுதோ அந்த மாதிரி பயங்கரமா வளர்ந்துடும். வெளியில பாக்குறதுக்கு என்ன வறண்டு போயிருந்தாலும் அடியில இருந்து வேர்ல இருந்து புட்டிக்கும் பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கை ஜெகஜோதியா இருக்கும். பணத்துக்கு கடன் பிரச்சனையில அதுல விழுந்துட்டேன்னு நீ நினைக்கவே மாட்டேன். கீழே இருந்து எனக்கு ஒன்று என்னது, ஆண்டவர் ஒரு பேங்க் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கீழே என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு பெரிய புதையலே வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆமே. மேலையும் ஒரு பேங்க் வச்சிருக்கிறார்.
வானத்தின் பொக்கிஷசாலையாகி. அல்லேலூயா. இந்த கனரா பேங்க், இந்த ஸ்டேட் பேங்க்லாம் ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், பணம் எடுக்க முடியாது, இது பண்ண முடியாது. நோட்டு செல்லனா பேங்கும் செல்லாது. உலகம் செல்லாதது, செல்லா காசு உலகம். ஆமே. அதை மறுபடியும் செல்ல வச்சிடலாம், மறுபடியும் மாத்திக்கலாம், அந்த இதுக்கெல்லாம் போவாது. இதெல்லாம் மாற்றவே முடியாது. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டார். உனக்கும் உலகத்துக்கு டச்சே இருக்கக்கூடாதுன்ட்டார். அதனாலதான் என் போன்ல எல்லாம் பாருங்க, எவனாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா தூக்கிடுவேன், போன் நம்பர்ல விட்டு தூக்கிடுவேன். நீ என்ன பெரிய பில் கட்டினா, நீ பரலோகத்துல இருந்து எனக்கு உதவி செய்ய போற, என்ன பெரிய ஆளான தூக்கு அப்படின்ற, அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஆமே. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்ளு. அவர் பார்க்கிறவர் இருக்காரு. என்ன அவர் இந்த ஊழியத்தை நடத்துகிறவர் இருக்கிறார், என் குடும்பத்தை நடத்துறவர். ஆமே. என் சரீரத்தை ஆரோக்கியமா பார்த்து கொள்ளுகிறவர். ஆமே. என்னுடைய பணப்பிரச்சனைகளை பார்த்து கொள்ளுகிறவர், என் நோயை பார்த்து கொள்ளுகிறவர், எனக்கு சுகத்தை கொடுப்பவர். அவர் பேர் தான் யெகோவா ஈரே. எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. எல்லாம் பார்த்துக்கொள். ஒண்ணு விடாம பார்க்கிற கடவுளுங்க நம்மளுடைய ஆண்டவர். உனக்கு என்ன குறை? கர்த்தரின் மேய்ப்பனா இருக்க, நான் தாழ்ச்சி அடையேன், குறை இல்லாம இருப்பேன் அப்படிங்கிற அவன் சொல்றான் பாருங்க. கல்லை பார்த்தா பேசுறான், மண்ணை பார்த்தா பேசுறான், கடலை பார்த்தா பேசுறான், வானத்தை பார்த்தா பேசுறான். தாவீது அவர் படைச்சதெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா மத்தவங்க காரணங்களும் அப்படியே இவன பைத்தியக்காரன் அப்படின்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா. ஒரு நாள் காட்டுனா அவனே பைத்தியத்துக்குலாம் வைத்தியம் பார்க்கறவனா ஆண்டவர் மாத்தி, ஆமே, பெரிய அரசனை உட்கார வச்சிட்டார். அத்தனை பேர் ஐயோ பயங்கரம், நினைச்சு கூட பார்க்க முடியலையே அப்படின்ட்டாங்க. ஏண்டா ஆடு மேய்ச்சவன் இந்த சாப்பாடு கொடுக்க வந்தாங்க, அந்த கேப்ல கடா வெட்டிட்டு போயிட்டான் அப்படின்ட்டான். தூக்கி உட்கார வச்சுட்டாரு ஆண்டவர். நீ நினைக்காத, நான் சும்மா சாதாரணமா தான் இருக்கிறேன், சாதாரணமான படைப்பு தான். கர்த்தர் சொல்லிக்கிறேன், இதன்படி தான் இருக்கும் உன் வாழ்க்கை, இப்படிதான், இதுதான் உன் படைப்பு அப்படின்ட்டு. சேர்க்க சரியா இருக்கு. நான் இப்பயும் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோட சேர்ந்துக்க, வசனத்தோட வாழ்ந்துக்க. ஆமே. எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அந்த இடத்துல ஒடியாந்துரு. ஞாயிற்றுக்கிழமை தண்ணியை குடிப்பியோ, மூந்துட்டு போவியோ, ஆமே, இல்ல குடத்துல வச்சுட்டு எடுத்து போய், டின்னுல வச்சு எடுத்துட்டு போவியா, எப்படியோ ஒண்ணு எடுத்துட்டு போய் அந்த தண்ணி குடிச்சினா உனக்கு களைப்பே எடுக்காதுன்ட்டாரு. சாவர வரைக்கும் களைப்பு இருக்காது, தாகம் இருக்காதுன்ட்டாரு. ஜீவ தண்ணி. அல்லேலூயா. ஆமே. அதான் சொல்றாரு, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியம் பூரணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியதக்க உங்கள் மனம் புதிதான மறுரூபமாகுங்கள். உங்க மனசு புதுசாகும். எண்ணங்களை மாத்த சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஈஸி ஈஸி. வெற்றி, சக்சஸ். பணம் என் கையில இருக்கு, ஆரோக்கியம் என் கையில இருக்கு, சுகம் என் கையில இருக்கு. ஆமே. பிரச்சனையை மாற்றுகிற வல்லமை என் நாவுல இருக்கு, என் வார்த்தையில இருக்கு, என் சரீரமாவே இருக்கு. ஆமே. அற்புத சக்தியாவே இருக்கு, எல்லாம் எனக்குள்ள இருக்கு, அது இயேசுவாவே இருக்கு. அல்லேலூயா. ஆமே. அதத்தான் ஆண்டவர் சொல்றார். இந்த கை அவருடைய கை, இந்த வாய், இந்த வார்த்தை, நான் பார்க்கிற பார்வை, ஆமே, கொண்டுட்டு வர்றது எல்லாமே, அழைப்பது வரும், நான் பேசினா வரும், தான் சொன்னபடியே ஆகுங்கிற. பெரிய பிரச்சனை எல்லாம் நீ என்ன சொல்றியோ அதன்படி உன்கிட்ட வந்துருங்கிற. இது போகுனா போகும், அது வரும்னா வரும். அதத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம பழைய காலத்து கிறிஸ்தவர்களே இல்லாம கர்த்தர் புதிய காரியத்தை உங்க புதுசாக்குற சொல்றாரு. எல்லாமே புதுசா மாத்திக்க, எல்லாத்தையும் புதுசா மாத்திக்க. உன் குடும்பம் புதுசா மாறும், உன் பிள்ளைங்கள் புதுசா மாறுவாங்க, நீ மாறணும். எல்லாத்துலயும் தேவனுக்கு பிரியமா மாறணுங்கிற. தேவனுக்கு பிரியமா மாறணும் என்ன? எனி டைம் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறது இல்ல, எனி டைம் அவருடைய நினைவோட வாழ்றது, எனி டைம் அவருடைய சிந்தையிலே வாழ்வது. ஆமே. எனக்காக ஆமே யாவற்றையும் குறிக்கப்பட்டிருக்கு, குறித்திருக்கிறார். ஆமே. அவர் சொல்லாகும், கட்டளைப்படி நிற்கும், எல்லாம் எனக்கு வேலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அதான் சொல்றது, இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகுங்கள். அப்ப பழைய மனுஷனா இருக்காத,
புதிய மனுஷனாய் புதிய காரியங்களை செய்யணும், பயங்கரமான காரியங்கள் செய்யணும். உன் மனசை மாத்துங்கிற. இந்த மனசுல தாங்க கொண்டுட்டு வந்து வைப்பான், கவலையை கொண்டுட்டு வந்து வைப்பான். அந்த கவலை வந்து பெருசாவா வியாதியா மாறிடும். அந்த வியாதி பெருசாவ உன் சொத்துக்கு எல்லாம் டாக்டருக்கு மருந்து மாத்திரைக்கு போயிட்டே இருக்கும். சம்பாதிச்சதெல்லாம் போச்சு அப்படின்ட்டு ஒரே கருக்குன்ட்டு ஒரு பயத்தை வைப்பான், ஆளை முடிச்சு விட்டுருவோம். அல்லேலூயா. தேவனோட வளர்றதுக்கும் உன் சிந்தையை மாத்தினா அவிசுவாசமான வாழ்க்கைக்கும் டிஃபரெண்ட் காமிக்கிறாருங்க. தேவனால எல்லாம் கூடுன்ட்டு நம்ம பேசிக்கிட்டு அப்பேற்பட்ட படைப்பா உன்னை படைச்சிருக்கிறார், அப்படிதான் வாழணும்னு நினைச்சிருக்கிறாரு, அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், அப்படிதான் உங்களோட உயிரோட இருக்குங்கிறார். அதைத்தான் சொல்றாரு இங்க. இங்க சொல்றாரு பாருங்க, அதே யாத்திராங்க 34:10 சொல்றாரு, பூமியும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக. அப்ப உனக்கு முன்னாடி இந்த உலக நாடுகளே நடக்காத அற்புதங்களை முன்னாடி ஒன்னு, அப்படின்னா உனக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக உன்னை கொண்டு செய்வேன் அப்படிங்கிற. எந்த ஜாதிகளிடத்திலும் ஜனங்கள் செய்யப்படாத அதிசயங்கள் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள். அல்லேலூயா. தேவனை மட்டும் உன் கூடயே வச்சுக்கிட்டீங்கன்னா பயங்கரமான காரியங்களை நீ செஞ்சுக்கிட்டே இருப்ப. அல்லேலூயா. ஏன்னா அவர் கூட வச்சாவே பயங்கரங்கிறார். அவர் கூட இருந்தாவே நீ பயங்கரமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவ, நீ பயங்கரமான மாறிடுவ, பராக்கிரமசாலியா மாறிடுவாங்கிறார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு கிதியோன் கிட்ட, பராக்கிரமசாலியா அப்படின்ட்டார். இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணுமா பயந்துகிட்டு நடுங்கிக்கிட்டு அவனுக்கு வந்தா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே நடுங்கிட்டு இருந்த, அது அப்படியே அந்த ஹிஸ்டரியை மாத்திரங்கிற. அந்த பயப்படுற வாழ்க்கை, இந்த குறைவான வாழ்க்கை, தரமில்லாத வாழ்க்கைய மாத்திரங்கிற. அதுக்கு தான் கர்த்தர் இப்ப பேசிக்கிட்டு இருக்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள். நம்ம இயேசுவை கும்பிடுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன? உன் கூட இருக்கிறவனுங்களாம் பார்க்க போறாங்க. சொல்லுங்க வாய்களை திறந்து, ஆண்டவரே இன்று முதல் இது என் வாழ்க்கை இல்லை, இன்னைக்கு இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையே இருக்காது, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்குது, இன்னையிலேருந்து நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இப்படி இல்லை ஆண்டவரே, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும், இப்படி தான் நீங்கள் அமைச்சு வச்சுருக்கீங்க, இப்படி தான் நான் இந்த பூமியில் விசேஷமானவனாக பிறந்திருக்கேன். அப்போ பெரிய பெரிய காரியங்களை என் மூலியமாக என் கூட இருக்கிறவங்களாம் பார்க்க போகிறாங்க, என் சொந்தக்காரவங்க பார்க்க போகிறாங்க, என் வேலை செய்கிற இடத்துல பார்க்க போகிறாங்க. அல்லேலூயா. ஒரு ஆள் வந்து சொன்னிச்சு, ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், ஏங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையை மாத்துறதுக்கு நான் கும்புற சாமி பயங்கர வல்லவராக இருக்கிறாருங்க அப்படின்னு. அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் என் பிரச்சனை மாறாது அப்படின்ட்டு. ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், இந்த பிரச்சனையை பாருங்க அசால்ட்டாக மாற்றிட்டு இருப்பாருங்கன்னு. ஏன்னா நான் எப்பயுமே அசால்ட்டாக இருப்பேன், பிரச்சனையை பற்றி பயந்தா அது போட்டு நம்மளை போட்டு கும்மிட்டு போயிடும். ஆமாம், எப்பயுமே எந்த ஒரு பயத்தை குறித்து எதெல்லாம் பயமாக இருக்கிறோ அதெல்லாம் குறித்து நீ பயந்துக்கிட்டீங்கன்னா அது காய போட்டுரும், கும்மி. அல்லேலூயா. அவ்வளோதான். எப்பையும் யார்கிட்ட பேசினாலும் இந்த பிரச்சனையை மாத்துறதுக்கு நான் கும்பிடுற சாமி என் குலதெய்வம் வல்லவராக இருக்கிறேன் அப்படி சொல்ல அடிச்சு சொல்லு. அடுத்த நாள் பிரச்சனை மாறி இருக்கும்போது அவனை ஆச்சரியப்படுவான், இப்படி ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், வாயில கை வச்சிருவான். எப்படிங்க அவன் கதையை முடிஞ்சு போச்சுன்ட்டு ஊரே நினைச்சா எந்திரிச்சு நடந்து வர்றாங்க அப்படின்றானுங்க. இதுக்கு பேர் தான் பயங்கரம். எத்தனை முறை நம்மளுக்கு சாவின் விளிம்புல நின்னா அப்படியே மயிரில் தப்பிச்சு அப்படிமானுங்க. வந்துச்சுங்க வண்டி அப்படியே பக்கத்தில் வந்து பிரேக் அடிச்சு அப்படி நின்றுச்சுங்க. ஒரு செகண்ட் தாங்க, அப்படியே அது காத்துலயே நான் அப்படி நவந்தாங்க அப்படிமானுங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கை இந்த வருஷம் அசைச்சிருப்பான் பிசாசு, என்னென்ன பிளான் போட்டிருப்பான். நீ பயங்கரமான ஆண்டவர் காமிச்சுக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும். அதனால தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம், அதனால தான் இசைக்கிறோம், அசைக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் முன்பாக செய்வாராம், செஞ்சு காமிச்சிருக்கிறாருங்க. உன்னை உட்கார வச்சிருக்கிறாரு, செஞ்சு காமிச்சு நீங்க உட்கார வச்சிருக்கிறாரு. என் பிள்ளைய காப்பாத்திருக்கிற நீங்க உட்கார வச்சுக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. இதுவே பெரிய அற்புதம். இன்னைக்கு உயிரோடு இருந்து இந்த வார்த்தையை கேட்டு
ஆமே, இதுக்கு நன்றி உள்ளவனா நாம இருக்கணும் ஆண்டவருக்கு. இதுக்கு